எம்எஃப்எம் ஸ்குவாட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து மரியா ஃப்ரம் மால்தீவ்ஸ். மரியா வந்து மால்தீவ்ஸ்லே இல்லை, ரொம்ப நாளாக ஊர் சுற்றிட்டே இருக்கேன். உங்களுக்கு நிறையா விளாக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், எல்லாம் பொறுமையாக வரும். ஸோ அதுக்கு நடுவில் நான் ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன். நேற்று டூரிஸ்ட் ஃபேமிலி மூவி பார்த்தேன். உங்களுக்கு தெரியும், நான் வந்து நார்மலாக மூவி ரிவ்யூஸ் பண்ண மாட்டேன் அவ்வளோவா. அன்லெஸ் அண்ட் அன்டில் எனக்கு ரொம்ப ஒரு மூவி வந்து என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணால் மட்டும்தான் நான் பண்ணுவேன். லாஸ்ட்டாக வாழைக்கு தான் பண்ணேன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணல. ஸோ நேற்று நான் டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தேன், அதை பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன். என்கிட்ட என்னோட எந்த டூல்ஸ் மைக் எதுவுமே இல்லை. ஸோ வந்து இருக்கிறத வச்சு பண்ணுறேன். பின்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் வந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க ரிவ்யூ பார்க்கலாம். டூரிஸ்ட் ஃபேமிலி மூவி மொத்தமாக எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு ஃபீல் குட் மூவி, ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி லைன், ஒரே ஒரு லொக்கேஷன், 1-2 லொக்கேஷன், ஒரு சின்ன காஸ்ட், இதை வச்சு தான் வந்து அந்த மூவி பண்ணியிருக்காங்க. பட் பார்த்து முடிக்கும் போது நமக்கு ஒரு 96 மெய்யழகன் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து அந்த அளவுக்கு இல்லைனாலுமே அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குற ஒரு ஃபுல் ஆன் என்டர்டெயின்மெண்ட் மூவிஸ். இப்போ நீங்கள் மெய்யழகன் 96ல வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் மூவிஸ் கிடையாது, அது வந்து ஒரு விஷுவல் போயட்ரி மாதிரியான மூவிஸ். ஆனால் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து டெஃபினெட்லி இட்ஸ் அன் என்டர்டெய்னர். நிறைய ஜோக் இருக்குது, ரொம்ப ஃபன்னியான மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. நாங்கள் தியேட்டரில் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருந்தோம், ஃபுல் தியேட்டரே சிரிச்சுட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் அந்த படத்தில் இருக்குது. ஸோ இந்த படத்தோட ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே வந்து நம்ம வரிசையாக பார்த்துடலாம். இப்போது இந்த படத்தோட ப்ளஸ் பற்றி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பெரிய ப்ளஸ் வந்து கண்டிப்பாக காஸ்டிங் தான். எல்லா கேரக்டர்ஸுமே வந்து அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ரோலை வந்து ரொம்ப சட்டிலாக ரொம்ப நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோட காஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மேஜராக எப்படி இருந்துச்சுன்னா, இந்த ராதாமோகன் மூவிஸ் மொழி அபியும்னானும் இதுலலாம் வந்த அந்த காஸ்ட் மெம்பர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ எனக்கு அதே மாதிரியான ஒரு ஃபீலுக்கு நம்மளை இமீடியட்டாக கொண்டு போயிடுச்சு. வை பிகாஸ் இந்த ஸ்டோரியில் ஆக்சுவலாக நிறையா டென்ஸ் இருக்குது. இந்த ஸ்டோரி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஸ்டோரி கிடையாது, ஆனால் வந்து அதெல்லாம் அப்புறமா பேசுவோம். பட் வந்து இந்த காஸ்டிங் மெம்பர்ஸ் வந்து ஜஸ்ட் பை பிளேயிங் தோஸ் கேரக்டர்ஸ் அவங்க வந்து அந்த கதைக்கு நிறைய வேல்யூ ஆட் பண்ணியிருக்காங்க. இவங்கள தவிர வேற யாரையாச்சும் காஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி இந்த மூவி வந்து இவ்வளோ நல்லா வந்திருக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு குவெஸ்டினபிள் திங் தான். ஸோ இந்த காஸ்டிங் டெஃபினெட்லி ஒரு பெரிய ப்ளஸ். எஸ்பெஷலி அந்த குட்டி பையன் இன்னார் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ரீல்ஸ்லலாம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டான். அவனோட காமெடி வந்து இட் வாஸ் அமேசிங். அண்ட் ரொம்ப வருஷம் கழிச்சு யோகி பாபுவோட காமெடிக்கு நான் சிரிச்சேன்னா அது இந்த படத்துல தான். யோகி பாபுவோட காமெடியை விட அந்த சின்ன பையனோட காமெடி வந்து அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. நாங்கள் தியேட்டரில் எல்லாரும் விழுந்து சிரிச்சிட்டு, எல்லாரும் கத்தி சிரிக்கிறாங்க, கைத்தட்டி சிரிக்கிறாங்க. இது வந்து காமெடி மூவிஸில் கூட ரீசெண்டாக நடந்து நான் பார்த்ததில்ல, அந்த அளவுக்கு ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு காமெடி எல்லாமே. ஸோ அது எல்லாத்துக்குமே அந்த காஸ்டிங் தான் ஒரு பெரிய ப்ளஸ். அண்ட் ரெண்டாவது பெரிய ப்ளஸ் வந்து அந்த மூவி கொடுக்குற ஒரு ஃபீல். நமக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, என்னதான் அந்த மூவி வந்து ஸ்மார்ட் ஃபோன் எரால தான் எடுத்திருக்காங்க, ஏன்னா அந்த மூவியில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு 90s நடக்கிற ஒரு கதை மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து கொடுக்குது. அது அந்த லொக்கேஷனும் ஒரு காரணம். சில மூவிஸ்லலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அந்த லொக்கேஷனை பார்த்தாலே நமக்கு செட்டுன்னு தெரியும், இல்லை வந்து இந்த மூவிக்காக செட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும், ஆனாலுமே நமக்கு அது பிடிக்கும். இந்த பழைய காலத்து விசு சார் மூவிஸ்லலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி. ஸோ அந்த லொக்கேஷனே வந்து ஒரு நம்மளே அந்த காலனியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ளஸ். அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டோரியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணி எடுத்துகிட்டு போகிற ஒரு ரொம்ப ஸ்லோவான ஒரு, ஆனால் கதை மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸ்லோவாக வந்து ஸ்டோரி அங்கேயே ஸ்டக் ஆகிட்டு இல்லை, பட் மூவி வந்து ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நல்லா பில்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. அண்ட் இதை வந்து ஒரு புது இயக்குனர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் தான், பிகாஸ் அவ்வளோ நல்லா அதை எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த மூவி பார்க்க நல்லாயிருக்கு. ஃபேமிலியோடு போகலாமான்னா தாராளமாக போகலாம். தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் பார்த்தா பழைய மூவி பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த மூவி சொல்லப்பட்ட விதமும் சரி, எடுக்கப்பட்ட விதமும் சரி, அப்படி தான் இருக்குது. ஒரு 90s மூவி மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பெஷலாக மேபி தெரியாமல் இருக்கலாம். ஸோ தியேட்டருக்கு போய் கண்டிப்பாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மூவியில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் பற்றி இப்போ அடுத்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டோரியோட முதல் நெகட்டிவ் வந்து என்னென்னா, இந்த ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரியில் வந்து நிறைய தாக்கத்தை ஏற்படுத்துகிற விஷயங்கள் அப்படின்றது வந்து பெருசாக கிடையாது. இப்போ வந்து அவங்க ஸ்பாய்லர்ஸ் இருக்குது, ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அவங்க ஸ்ரீலங்காவிலேருந்து எதுக்கு வராங்க அப்படின்றதுக்கு ஒரு பர்டிகுலரான ஒரு ரீசன் கிடையாது. ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்கன்னா, எக்கனாமிக் க்ரைசிஸ் இருந்ததுன்னு சொல்லிட்டு அது வந்து அவங்க இன்னும் கொஞ்சம்
பின்னாடி போயிட்டு போர் நடக்கும்போது அவங்க தப்பிச்சு வர மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் இல்லை ரொம்ப ட்ரொமேட்டிக்காக. இப்போ தெனாலி மூவிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரொமேட்டிக் ஒரு ஸ்டோரி பேக் ஸ்டோரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சாலிடான ரீசன் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே இந்த கேரக்டர்ஸ் கூட நம்ம கனெக்ட் ஆகுறதுக்கு, இல்லை அவ்வளோ அவசரமாக ஏன் அவங்க வராங்க அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு ரீசன் வேணும்ல ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு. அந்த ரீசன் வந்து வீக்காக இருந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. அண்ட் வந்து இவங்க ஒரு கதை சொன்னோன்னே அந்த போலீஸ்காரங்க வந்து அவங்கள அப்படியே இறக்கி விட்டு போகிறது, இதெல்லாமே ரொம்ப லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தது. லாஸ்ட்டில் அவங்க தப்பிச்சது கூட ரொம்ப லாஜிக்கே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அப்போ வரைக்குமே அந்த போலீஸோட பிஹேவியர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களே வந்து சந்தேகப்படுவாங்க. அப்புறம் எதை வச்சு அவங்க வந்து சமாதானம் ஆனாங்க, இந்த லாஜிக்கெல்லாம் வந்து பயங்கரமாக இடிக்குது. அதே மாதிரி வந்து அந்த காலனி இவங்களுக்காக ஃபுல்லாக நிற்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அந்த காலனி ஃபஸ்ட்டு அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த காலனி பற்றினா, அங்கே இருக்க யாருமே யார்ட்டையும் பேசிக்க கூட மாட்டாங்க. அங்கே ஒரு டெத்து நடந்தது கூட அவங்களுக்கு தெரியாது. இந்த லெவலில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து ஒரு பர்சன் வந்தோடனே இவ்வளோ மாறுவாங்களா? அதுவும் அந்த பர்சன் வந்து எவ்வளோ நாள் இருக்க மாதிரி காமிக்கிறாங்கன்னா ஒரு மாதம் 1.5 மாதம் தான் மேக்ஸிமம். ஸோ அதுக்குள்ளே சசிகுமாருக்காக வந்து அவ்வளோ மாறிடுவாங்களா எல்லாரும் அப்படின்றது வந்து ரொம்ப ட்ரமேட்டிக்காக ரொம்ப சினிமேட்டிக்காக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நடக்கணுன்றதுக்காக நடந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து ஓவராலாக அதான் சொல்கிறேன்ல, அது சினிமாத்தனம் தான் நமக்கு தெரியுது. இப்போ நம்ம நிறையா மாஸ் மசாலா மூவிஸ்லலாம் பார்த்துருக்கோம்ல, அப்படியே ஹீரோ எந்திரிச்சோன்னே எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்க. இதெல்லாம் நமக்கே தெரியும், ஐயோ கொஞ்சம் ஓவராக இருக்கே அப்படின்னு. ஆனாலுமே நம்ம என்ஜாய் பண்ணி பார்ப்போம், ஏன்னா அந்த மொமெண்ட்டில் அது நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நமக்கும் இந்த கதையில் வந்து ஐயோ அவங்க எப்படியா தப்பிச்சிட மாட்டாங்களா அப்படின்ற அந்த டென்ஷன் இருக்கும்போது ஏதோ ஒன்று அவங்க தப்பிச்சிட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை நமக்கு கொடுத்துருது. ஸோ அந்த மாதிரி மூவி வந்து ரொம்ப நெகட்டிவ்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அதை வந்து எனக்கு தெரிஞ்சு சமாளித்தது காஸ்டிங்கில் சமாளிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து இந்த ஸ்டோரியை வந்து முகம் தெரியாத ஆக்டர்ஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்கன்னா அது நிறைய சொதப்பி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓவரால் வந்து பாட்டு ஒரு 2-3 பாட்டு வருது, அதெல்லாமே கேட்க நல்லா இருக்குது. அண்டு காமெடி தான் மெயினான விஷயம். இந்த மூவி நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப சோக கதைலாம் கிடையாது. ஸோ வந்து ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸ்ன்னு ஒன்று ரொம்ப சோகமான கதை அப்படிலாம் நினச்சி போயிடாதீங்க. ரொம்ப ஒரு ஃபன் ஃபில்டு என்டர்டெய்னர். அதுவும் அந்த ஓணம் விஷஸ் சொல்கிற சீனும் அந்த மலையூர் நாட்டம் அந்த சாங் வர சீனும் கண்டிப்பாக நீங்கள் சிரிப்பீங்க. ஐ கேன் அஷ்யூர் யூ. அந்த 2 சீன் வந்து தியேட்டரே பிளாஸ்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். நிறையா செட் ஆஃப் ஆடியன்ஸோடு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது மூவி ரிவ்யூஸ் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்கள். நான் நிறையா மூவிஸ் பார்ப்பேன், ஆனால் மூவி ரிவ்யூ என்னோடய ஸ்டைல் கிடையாது. எனக்கு வந்து இப்படிலாம் பேச வராது. ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து வர்றது உங்களுக்கு ட்ராவல் vlogs தான் வருது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரொம்ப நல்ல ஒரு ட்ராவல் vlog வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் மரியா இஸ் சைனிங் ஆஃப். பை பாய்.